ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அக்ரிகல்ச்சர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்தியன் எக்கனாமிக் ஜியோகிரஃபியில் 2 எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் அக்ரிகல்ச்சரில் எல்லா ஃபேக்டர்ஸும் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் இன்னொன்று எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை மீ பிரிசிலா. எனி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். So let's go into the class. And agriculture extension அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஃபார்மர்ஸ்க்கு, லைக் எஜுகேஷன் அவேர்னஸ் அண்ட் வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் அதில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நிறைய வந்து ஹைப்ரிட் ப்ரீட் அண்ட் க்ராப்ஸ்லேயும் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி சீட்ஸ் டெவலப் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி ஆர்என்டி வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து நடக்கணும். அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் தான். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெசமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆன் ஃபீல்டில் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரணும். ஓகே, ஸோ என்னெல்லாம் வந்து இருக்கோ, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சேரணும். அண்ட் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இட் இஸ் வெரி நெசசரி. இந்த இன்ஃபர்மேஷன் டெசமினேஷன் அப்படின்னா என்னங்கிறது, கெப்பாசிட்டி பில்டிங், டெமான்ஸ்ட்ரேஷன் இது அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஹவ் இதை வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த முந்தின வீடியோவும் சேர்த்து பார்த்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் இந்தியன் பட்ஜெட்டில் வந்து ஒரு 3 ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மர் ஃபர்ஸ்ட் மூலமாக ஃபார்மர் அண்ட் சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு லிங்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சயின்டிஸ்ட் வந்து ஃபீல்டுக்கு போய் டெக்னாலஜி அல்லது வாட் எவர் நாலேஜ், அவர் அந்த எக்ஸ்பர்டைஸ்க்கு என்னெல்லாம் நாலேஜ் இருக்கோ அதை வந்து அங்கே கிரவுண்டில் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெசமினேஷன் வந்து அங்கே நடக்கும். ட்ரைனிங் அண்ட் டெமோ சேர்த்து வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கீமில். ஓகே, ஸோ 2வது ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமாக ரூரல் யூத் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் எஜுகேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்க்கு போய் அக்ரிகல்ச்சரை பற்றி படித்து அதோடு சேர்த்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ணுறது, ஊரில் உள்ள அந்த யூத்ஸுக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணி விடணும். ஸோ அங்கே வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அங்கே வந்து டெவலப் ஆக வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா அதை வந்து கொண்டு வந்தாங்க. 3வது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா ஸ்கீம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா ரூரல் யூத்தில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இல்லாததுனால அர்பன் ஏரியாவுக்கு மைக்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை தடுக்க அக்ரியில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் கொடுப்பாங்க. ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பவுல்ட்ரியாக இருக்கட்டும், பிசிகல்ச்சராக இருக்கட்டும், செரிகல்ச்சராக இருக்கட்டும், அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலலாம் வந்து ரூரல் ஏரியாவில் என்கேஜ் பண்ணி விட்டால் ரூரல் யூத் அங்கேருந்தே அந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆல் 3 வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஸ்மால் பார்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ்க்கு எந்த லைக் எல்லா விஷயத்துக்கும் காசு வேணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஈல்ட் வெரைட்டிங் சீட்ஸ் வாங்குறதுக்கு காசு வேணும். மெக்கானைசேஷன் பண்ணணும் அப்படின்னா டிராக்டர்ஸ் வாங்குறதுக்கு காசு வேணும். அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் லைக் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு காசு வேணும். இரிகேஷன் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு காசு வேணும். சாயில் கன்சர்வேஷன் டெக்னாலஜி அதை வந்து கற்றுக்கிறதுக்கு அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ கோல்டு ஸ்டோரேஜஸில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை போய் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காசு வேணும். ஸோ இதெல்லாம் வேணும்னா ஃபார்மர்ஸ்ட்ட ஃபினான்ஸ் காசு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்.
ஸோ கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸுக்கு ஒரு ஃபோர் ஃப்ரண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருது. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இருக்கு இல்லையா, ஸோ கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் மூலியமாக கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சில கிரெடிட்ஸ் கொடுக்குது. ஓகே, லைக் நம்ம கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ முதல்ல காசு வந்து கொடுப்பாங்க, தென் நம்மளுடைய கன்சப்ஷன் அல்லது எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு த யூசர் வில் ஃபில் இட் அகேன். ஓகே, ஸோ அதான் வந்து கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஃபஸ்ட்டே கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ கிரெடிட் கொடுக்கும் அதுபடி வந்து லைக் தே கிவ் கிராப் லோன்ஸ், டேர்ம் லோன்ஸ், கன்சம்ஷன் லோன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் தே ஹாவ் டு ரீபே இட். ஓகே, ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற பேரில் வந்து கொடுக்காங்க. தட் தே கேன் ஏடிஎம்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அதோட சேர்த்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமில் வந்து ரிஸ்க் கவரேஜும் வந்து கொடுப்பாங்க. லைக் இஃப் ஆக்சிடென்டல் டெத் நடந்துச்சு அப்படின்னா 50,000 வரைக்கும், அல்லது பெர்மனன்ட் டிசபிலிட்டினா 20,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கனாமிக் குஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கிராப் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்கீம் சேர்ந்து நேஷ்னல் கிராப் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வெளியே வருது. என்னெல்லாம் ஸ்கீம் அப்படின்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், கோகனட் பாம் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த 3ஐயும் சேர்த்து மர்ஜ் பண்ணி நேஷ்னல் கிராப் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்கு அவைலபிளாக இருக்குன்னா, இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆல் கிராப்ஸ் லைக் சீரியல், மில்லட்ஸ், பல்சஸ், ஈவன் ஹார்டிகல்ச்சருக்கு கூட இந்த ஸ்கீம் வந்து இட் இஸ் அவைலபிள். எல்லா கிராப்ஸுக்கும் இன்சூரன்ஸ் இஸ் அவைலபிள் ஃபார் ஃபார்மர்ஸ். வெரி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது லைக் 10% ப்ரீமியம் சப்சிடி வந்து ஃபார் ஆல் ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் கொடுப்பாங்க. அண்ட் நபார்டு இனிஷியேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ தே ஆல்சோ டுக் ஸ்டெப்ஸ் ஸோ தட் நம்ம ஃபார்மர்ஸ் வந்து தே கெட் எக்கனாமிக் ஃபெசிலிட்டி. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்ட். ஓகே, ஸோ இது மூலயமா நபார்டு வந்து ரூரல் ஏரியாஸில் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அனதர் ஃபண்ட் பை நபார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது மூலியமாக அவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு டெவலப்மெண்ட் அண்ட் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து கவர்மெண்ட்டும் ஒரு ஃபண்டு வந்து கிரியேட் பண்ணுது. அதுதான் என்னென்னா ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுது. வாட் எவர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் நடந்தாலும், ஹார்டிகல்ச்சர் ஐதர் வெஜிடபிள் அல்லது ஃப்ரூட்னால இங்கே ப்ரைஸ் ஸ்டெபிளைஸ்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷனில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த ப்ரைஸ் ஆஃப் த க்ராப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸும் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ இது வந்து கவர்மெண்ட் மூலியமாக வர்றது. அண்ட் மேலே கிரெடிட் இது ரெண்டும் வந்து நபார்டு மூலியமாக வர்றது. ஓகே, ஸோ நபார்டு ரூரல் ஏரியாஸில் உள்ள அண்ட் லாங் டேர்ம் ரூரல் கிரெடிட் ஃபண்ட் அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் இது வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணும். அண்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது நபார்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபினான்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய மிடில் மேன் தான் அதிக நம்பரில் இருக்காங்க. தௌசண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க, தௌசண்ட்ஸ்லாம் கம்மி. ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமருக்கு இடையில ஃபார்மோட ப்ரொடியூஸ் வந்து நிறைய மிடில் மேன்கிட்ட பாஸ் ஆகி கன்சியூமர்கிட்ட வருது. அண்ட் அதனால் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த விலை அப்படிங்கிறது அதாவது ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய விலையை விட ரொம்ப அதிகமாக கன்சியூமர் அந்த ப்ரொடியூஸ்க்காக விலையை வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது எல்லாம் வந்து இந்த மிடில்மேன் கமிஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ அதோட சேர்த்து மார்க்கெட்டிங்கில் அக்ரோ ப்ரொடியூஸில் லேக் ஆஃப் கிரேடிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து இருக்குது. விச் மீன்ஸ் கிரேடிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா அங்கே உள்ள மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷனில் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அதான் இதுக்கு வந்து மீனிங். இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராப்ளம் தான் இந்தியாவில்.
which means agriculture ஏரியாவில் வந்து ப்ரொடியூஸ் ஆன பிறகு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அங்கே கம்மி. ஸோ அதனால் ட்ரேடர் என்ன விலை சொன்னாலும் அந்த விலைக்கே வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க. பிகாஸ் ஃபார்மர்ஸ்கிட்ட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இல்லை. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அவரே போய் மண்டியில் அல்லது டைரக்ட் கன்சியூமர்கிட்ட வந்து விற்க முடியாது. ஸோ இதனால அவன் ட்ரேடர் என்ன விலை சொல்கிறானோ அந்த விலைக்கு விற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிகாஸ் அவனோட ப்ரொடியூஸ் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அது அடுத்த பாயிண்டில் வரும். லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராப்ளம் தான். இந்த சேம் ப்ராப்ளம் தான். இந்த ட்ரேடர்கிட்ட வந்து சொல்கிற விலையை விற்கணும், ஸோ தட் அவங்களுடைய ப்ரொடியூஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாததுனால பார்கென் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அங்கே இல்லை. சப்போஸ் அவங்கள்ட்ட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கோல்ட் ஸ்டோரேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் தாராளமாக அதில் போட்டுக்கலாம். ஸோ தட் ட்ரேடர்ஸ் வந்தாங்கன்னா ஃபார்மர்ஸ் சொல்கிற விலையில் வந்து அந்த ட்ரேடர்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இல்லை அப்படிங்கிறதுனால டேமேஜ் ஆகிடக்கூடாது, அவங்க வச்சுருக்க ப்ரொடியூஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரேடர் சொன்ன விலையிலே வந்து விற்றுட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது ஈவன் டுடே ஃபார்மல் பேங்கிங்கில் வந்து தே ஆர் நாட் அசோசியேட்டட். ஓகே, ஸோ ஈவன் டுடே இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேங்கிங்கில் அவங்க வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. அண்ட் கிரெடிட் அண்ட் இன்சூரன்ஸ் சிஸ்டம் கூட வந்து தே ஆர் நாட் ஸ்டில் அசோசியேட்டட். ஸோ கிரெடிட் ஃபெசிலிட்டினால் ஃபினான்ஸ் கொடுக்க முடியலை. ஸோ அவங்களே வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து தன்னால் அவங்களால டெவலப் பண்ண முடியலை. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் டு ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ அவங்ககிட்ட மார்க்கெட் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ரியல் டைம் மார்க்கெட்டில் அவங்க ப்ரொடியூஸ்க்கு என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறது ட்ரேடர்ஸ் அவங்ககிட்ட என்ன விலை ஆஃபர் பண்ணுறான் அப்படின்னா என்ன விலை ஆஃபர் பண்ணுறானோ அதுதான் உண்மை அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸால் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து ரீட்டைல் ப்ரைஸில் வந்து எவ்வளோ ரீட்டைல் ப்ரைஸில் போகுதோ அதில் வந்து தே ரிசீவ் ஒன்லி 25%. யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அங்கே உள்ள ஃபார்மர்ஸ்க்கு ரீட்டைல் ப்ரைஸில் இருக்கிற 70% மணி வந்து ஃபார்மர்ஸ்க்கு போகுது. நம்ம இந்தியாவில் இப்போது ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருக்குன்னா ஃபார்மர்ஸ் கையில் 25 ரூபா தான் அந்த ப்ரொடியூஸ்க்கு வந்து போயிருக்கும். இடையில மிடில் மேன் எல்லாமே வந்து தின்றுவான். இதே இது யூஎஸில் பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபா பொருள் அப்படின்னா அதில் 70 ரூபா ஃபார்மர்ஸ் கைக்கு டைரெக்டாக போயிடும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸ் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்லாம் வந்து இருக்குது. ஸோ அக்ரி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக் பேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து ஏபிஎம்சி மாடல் ஆக்டை வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வந்து அப்ளை பண்ணணும். லைக் இந்த ஏபிஎம்சி மூலயமா வந்து பிக் இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து டைரக்ட்லி லைக் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், ஃபுட் பஸாராக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியே விற்கிற நார்மல் ரேட்டை விட கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸே கூட எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற காய்கறி விலையும் அண்ட் ஆல்சோ டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்மார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே விற்கிற விலையோட அங்கே வந்து கம்மியாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஃபார்மர்ஸ் கூட டைரக்ட் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து போய் பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெளியே விற்கிற அந்த விலையும் இங்கே சரவணா ஸ்டோர்ஸ்லாம் அங்கே காய்கறி செக்ஷனில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே விற்கிற விலையும் வந்து வெளியே விற்கிற விலையோட கம்மியாக இருக்கும். பிகாஸ் தே ஹாவ் டைரக்ட் கான்ட்ராக்ட் வித் ஃபார்மர்ஸ். அவங்களுக்கு இடையில எந்த ஒரு மிடில் மேனும் கிடையாது. ஸோ இதனால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்சியூமருக்கு கம்மி விலையில் எல்லா ப்ரொடியூஸையும் வந்து விற்க முடியும். அண்ட் ஃபார்மருக்கும் இதில் பெனிஃபிட். பிகாஸ் அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ராக்ட் டைமில் வந்து இன்புட்டுக்கு கிரெடிட்டும் கிடைக்கும். லைக் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதோடு சேர்த்து ப்ரொடியூஸை வந்து
ஐ மீன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சொல்ல வரேன். இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதோட சேர்த்து ரெஃப்ரிஜரேட்டர் வேன்ஸ் ஃபெசிலிட்டியோட சேர்த்து ப்ரொடியூஸும் கொண்டு போவாங்க. அண்ட் அதனால் இந்தியாவுக்கு வந்து இட் இஸ் வெரி மச் நெசசரி டு டெவலப் டிரெக்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியும் வந்து வேணும். ஸோ தட் வேல்யூ அடிஷனும் வந்து கூடும் இல்லையா. ஸோ அண்ட் அதுக்கு வந்து அதோட செல்ஃப் லைஃப் வந்து கூடும். ஸோ ஏபிஎம்சி ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணணும். ஸோ தட் இந்த ப்ரைவேட் மண்டிஸ் வந்து வரும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து தே தெம்செல்ஸ் கேன் கம் அண்ட் செல் திஸ் ப்ராடக்ட். ஸோ தட் மோர் எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து நடக்கும். இன்னொரு ஃபெசிலிட்டி லைக் திஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிசான் மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிசான் அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வேர்ட், விவசாயி அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் பட்ஜெட்டில் கிசான் மண்டி வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பண்ணுவோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க கவர்மெண்ட். தட் இஸ் ஃபார்மர்ஸ்க்கு டிரெக்ட்லி தே கேன் கோ அண்ட் செல் டு த கன்சியூமர்ஸ். அவங்களுடைய ப்ரொடியூஸும் சரி, அவங்களுடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஏபிஎம்சி ஆக்ட்லேருந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை தூக்கிட்டு கிசான் மண்டீஸை வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டாவது. மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் எல்லா குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸும் சேர்ந்து லைக் தே ஆர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அண்ட் அவங்களுடைய கோஆப்ரேட்டிவ் யூனியனால் தங்களோட ப்ரொடியூஸ்க்காக மார்க்கெட்டிங் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் கூட இன்கமும் வந்து பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இஸ் ஆல்சோ திங்கிங் தட் அவங்க வந்து தே வில் இன்ட்ரடியூஸ் யூனிஃபைட் நேஷ்னல் மார்க்கெட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. தட் இஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு இடையிலையும் இன்டர் ஸ்டேட் பேரியர்ஸ் ஆன் ட்ரேட் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நீக்கிட்டு நேஷ்னல் மார்க்கெட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூனிஃபைட் நேஷ்னல் மார்க்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதை வந்து வெரி ரீசன்ட்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு, பட் இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ இன்டர்ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து லைக் கமிஷன்ஸ் வந்து ஃபேமஸான கமிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் அண்ட் பஞ்சி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கமிஷனுமே வந்து இந்த மாதிரி ஒரு யூனிஃபைட் நேஷ்னல் மார்க்கெட் பண்ண சொல்லி வந்து தே ஆல்சோ ரெக்கமெண்டட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ இங்கே அத்தியாபாரி டி கோ விசஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் அந்த கேஸில் வந்து சொன்னது, இந்த இன்டர்ஸ்டேட் ஃப்ரீ மூமெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸில் நடந்தால் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கு இட் வில் பி வெரி எசென்ஷியல் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதனால தான் வந்து கவர்மெண்ட் இஸ் திங்கிங் அபவுட் யூனிஃபைட் நேஷ்னல் மார்க்கெட். சப்போஸ் ஃபிசிக்கலி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆன்லைனில் போர்ட்டல் மூலியமாக எல்லா மார்க்கெட்டையும் எல்லா ஃபார்மர்ஸையும் வந்து ஒன்றா சேர்த்தா ஒரு யூனிஃபைட் நேஷ்னல் மார்க்கெட் வந்து பண்ணணுங்கிறது இட் இஸ் வெரி அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா, இட் இஸ் அ விர்ச்சுவல் மார்க்கெட். பட் ஃபிசிக்கல் மார்க்கெட் அப்படிங்கிறது பேக்கெண்டில் இருக்கும். ஓகே, ஒரு மண்டி ஃபிசிக்கல் மார்க்கெட் அப்படிங்கிறது பேக்கெண்டில் இருந்தாலும் பட் ஒரு நாம் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மார்க்கெட். எல்லாம் அவங்களுடைய ஃபார்மோட ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் போட்டுருவாங்க. அண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்க ஃபார்மர்ஸ் டிரெக்டாக வந்து தே கேன் கம்யூனிகேட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஓவர் கம், அதாவது ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் அக்ரியில் கம்மி. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரில் இதுவும் வந்து கம்மி. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் என்னென்னா கிராமீன் பந்தாரன் யோஜனா. ஓகே, ஸோ இது மூலியமாக வேறு இடத்துல வேறு வில்லேஜில் நேஷ்னல் லெவலில் கோல்டு ஸ்டோரேஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களும் ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா ப்ரைவேட் ஆண்டர்ப்ரனர் கேரண்டி ஸ்கீம். ஓகே, ஸோ எஃப்சிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோடவுன்ஸ், அதாவது பிபிபி மூலியமாக ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மூலியமாக கோடவுன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேரண்டிஸ் 10 years வரைக்கும் ரெண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்.
ஓகே, ஸோ தட் கேரண்டி வந்து எஃப்சிஐ மூலியமாக கொடுக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஷுட் பி அட்லீஸ்ட் enough to meet 4 months requirement of PDS அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் வந்து கட்டணும். ஓகே, ஸோ அதர் தேன் தட் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% FDI வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க வேர் ஹவுஸ் டெவலப்மெண்ட்காக. அதாவது கோல்ட் ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்காக 100% FDI வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகே, இது மூலியமாக என்ன தெரியுதுன்னா கவர்மெண்ட் இஸ் பூஸ்டிங் கோல்ட் ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுசஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் அல்லது சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கமிஷனாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் வேர் ஹவுஸ் கமிஷனாக இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கம்பெனி அண்ட் ஸ்டேட் வேர் ஹவுஸ் கம்பெனிலாம் இருக்காங்க இல்லையா, எதுவாக இருந்தாலும் தே ஹாவ் டு பி ரெஜிஸ்டர்ட் வேர் ஹவுஸ் அல்லது கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். யாரு கூட ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WRDA இந்த பாடியில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஓகேங்களா, ஸோ என்னெல்லாம் வேர் ஹவுஸாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு நெகோஷியபிள் ரெசிப்ட் வந்து இஷ்யூ பண்ணலாம். அதாவது என்னென்னா ஒரு வேர் ஹவுஸ் ரெசிப்ட் வந்து ஃபார்மர்ஸ் வந்து வில் கோ டு ஒரு வேர் ஹவுஸ்க்கு போனாங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர்டு சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்டேட் வேர் ஹவுஸ் கம்பெனி மூலியமாக ரெஜிஸ்டர் ஆன வேர் ஹவுஸ்க்கு ஒரு ஃபார்மர்ஸ் வந்து போவாங்க. ஸோ அங்கே ப்ரொடியூசர் கொடுத்த பிறகு ஒரு ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க கமாடிட்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் அந்த ரெசிப்டை வச்சு அக்ரிகல்ச்சர் லோனும் வந்து வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்கறதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சென்டிவைஸ் அக்ரிகல்ச்சர் கோல்ட் ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுனால தான். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிக்காக தான் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்வர்டு மார்க்கெட் கமிஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு செட் பண்ணுறாங்க. அந்த போர்ட்டல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்மார்க் நெட், விச் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நெட்வொர்க் அப்படிங்கிறது இதுக்கு ஃபுல் ஃபார்ம். இந்த போர்ட்டலில் எல்லா கமாடிட்டிஸ், அதாவது ஆல் கமாடிட்டிஸ் இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கிற எந்த கமாடிட்டிஸாக இருந்தாலும் அங்கே ரியல் டைம் பேசிஸில் அந்த ப்ரைஸில் வந்து விற்பான். ஓகே, ஸோ அதனால் இந்தியாவில் எந்த ஏரியாவில் உள்ள ஃபார்மர்ஸ்னாலும் அவருக்கு அந்த டைமில் கமாடிட்டி ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரியல் டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிறத அந்த போர்ட்டலில் வந்து காட்டிகிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தட் இஸ் மார்க்கெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபார்மர்ஸ்க்கு 24/7 வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்மார்க் நெட் அப்படிங்கிறது இட் இஸ் மோஸ்ட்லி கனெக்டட் வித் எல்லா இந்த ஏபிஎம்சி மார்க்கெட் மண்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிசான் விகாஸ் கேந்திராஸ் இவங்க கூட கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு இவங்க கூடயும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வந்து இன்னும் பெருசாயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அக்மார்க் நெட் போர்ட்டல் அப்படிங்கிறது இட் இஸ் போர்ட்டல் ஆஃப் ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன். ஓகே, ஸோ அது மூலமாகவும் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஈனாமோட வெப்சைட்டை போய் பாருங்கள், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் 2 எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மெயினாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதில் ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு ஃபேக்டர்ஸாக வந்து கவர் பண்ணிட்டு வந்தோம். க்ராப்பாக இருக்கட்டும், லேண்ட், வாட்டர், நியூட்ரியன்ஸ், மாடர்னைசேஷன் அல்லது மிஷினரி அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத விட்டுட்டேன், அதுவும் வரும். ஓகேங்களா, ஸோ ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். லைஃப் ஸ்டாக்கில் மொத்தம் 2 டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒன்று டைரி அப்படிங்கிற ஒரு செக்டார், இன்னொன்று ஃபிஷரி செக்டார்.
ஓகே. ஸோ இந்த ரெண்டையும் வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லுமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈனம் பற்றி பார்க்கணுன்னா அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அபவுட் அப்படிங்கிற செக்ஷனில் போய் பாருங்கள். ஹோம்லேயும் அந்த ஹோம் பேஜ்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். எனி டவுட்ஸ் இருந்துச்சு, queries இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ தம்ஸ் அப். அண்ட் யாருக்காவது பிரோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் தேங்க்யூ அகேன் அண்ட் பபாய்.